ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு இளநீர் கடையில், அண்ணே இளநீர் வேணுங்கண்ணே. எப்படி வேணும்பா? தண்ணி அதிகமாக வேணும் அண்ணே. அண்ணே அண்ணே வெட்டாதீங்கண்ணே, பார்சல் வேணும். இந்த இளநீரில் தண்ணி நிறைய இருக்குன்னு எப்படி அண்ணே கண்டுபிடிக்கிறீங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா. 2 இளநீரை தட்டி பார்த்துட்டு 3வது இளநீரை கவரில் போட்டு கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹலோ, இபி ஆஃபீஸுங்களா? ஆமாங்க. ஏன் சார் அப்பப்போ இப்படி கரண்ட்டை கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இந்த கரண்ட்டை பிடுங்கிறதே உங்களுக்காக தான்ப்பா. அது எப்படி? நீங்கள் குடும்பமாக வெளியில் சேர்ந்து உக்காந்து பேசணும், உங்கள் ஒற்றுமையை வளர்க்கணும். அதுக்கு தான் இந்த பவர் கட்டு. ஒரு வீட்டில் பாட்டியும் பேரணும். டேய் தங்கம், ஷாப்பிங் போறியா? ஷாப்பிங் போகிற அளவுக்கு என்கிட்ட எங்கள் பாட்டி பணம் இருக்குது. பாட்டி தரேன்பா, நீ போயிட்டு வா. நீங்கள் தரீங்களா பாட்டி? சரி நான் போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான்பா இருக்குது. இந்தா போய் கடையில் 1 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துரு. என்ன தம்பி, உங்கள் வீட்டில் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா? பொண்ணு எங்கே ஆண்டி தேடுறாங்க? நான் தான் முடி கொட்டாமல் இருக்க நல்ல எண்ணெயாக தேடிட்டுருக்கேன். ஐயோ, நாய் இருக்கே, சும்மா உள்ளே வாங்க மாமா, கடிக்காது. டேய், கடிக்காத நாயை எதுக்குடா வாசலில் கட்டி போட்டு தீனி போட்டிருக்க? டேய், வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சுன்னு சொன்னியடி, அப்புறம் எப்படி டீ போட்ட? கொஞ்ச நேரம் பாலில் டீ தூளை போட்டு வெயிலில் வச்சேங்க, நல்லா கொதிச்சிடுச்சு, வடிகட்டி கொண்டாந்துட்டேன். ஒரு வீட்டில் கணவன் மனைவி ராத்திரி 10 மணிக்கு மேலே செல்ஃபோனை எடுத்து பார்க்காதடி செல்லம், தூக்கமே வராது. என்னங்க, 10 மணிக்கு மேலே உங்கள் செல்ஃபோனை எடுத்து பார்த்தா தாங்க எனக்கு நிம்மதியாக தூக்கமே வருது. பெட்ரூமில் பாடி ஸ்ப்ரே, சென்ட்டு பாட்டிலு இதெல்லாம் இருந்தால் அவங்க புதுசாக கல்யாணமானவங்க. அதுவே தலைவலி தைலம், விக்ஸு, ஜண்டு பாமு, வாலினி இப்படிலாம் இருந்தால் கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.